வணக்கம். சித்தர்ஸ் அஸ்ட்ராலஜிக்காக நான் உங்கள் முகில். ஜோதிடத் துறையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவுத் திறன் மற்றும் எமெயில் எனப்படும் மெஷின் லேர்னிங்கையும் பயன்படுத்தி வேதாந்த தத்துவத்தின் மிக செல்வாக்கு மிக்க ஆன்மீக தலைவர்களுள் ஒருவராக தலைச்சிறந்து விளங்கும் திரு விவேகானந்தர் அவர்களின் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து தர முயற்சித்து உள்ளோம். குறை இருப்பின் பொறுத்தரளவும். சுவாமி விவேகானந்தர் ஜனவரி 12, 1863 பிறந்தவர். 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலைசிறந்த சமயத் தலைவர்களுள் ஒருவராவார். இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடரான இவரின் கருத்துக்கள் இளைஞர்களை எழுச்சியடையச் செய்வனவாக அமைந்துள்ளன. இவர் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். 1893ஆம் ஆண்டு அவர் சிகாகோவில் உலகச் சமயங்களின் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் உலகப் புகழ் பெற்றது. விவேகானந்தர் மதத்தை தாண்டி சீர்திருத்தவாதிகளின் நன்மதிப்பையும் பெற்றவர். திங்கட்கிழமை பிறந்தவராயிருப்பதினால் மென்மையான பேச்சையும் பரிமாற்றத்தையும் விரும்புவோராக இருப்பார். மற்றவர்கள் மூர்க்கத்தனமாக செயல்பட்டாலும் சமநிலை தவறாமல் இருக்க முயற்சிப்பார். அனுகூலமில்லாத சந்தர்ப்பங்களில் கூட சாந்தமான பரிமாற்றத்தை தேர்ந்தெடுப்பார். சிந்தனையிலும் செயலிலும் இருதய சுத்தத்தோடு செயல்படும் நபராயிருப்பார். திங்கட்கிழமையில் பிறந்தவர் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர். அழகிய தோற்றமுள்ளவர். அளவாக பேசுவார். தாள குணமுள்ளவராக இருப்பார். விரதங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர். ராசியில் 1ஆம் வீடு லக்னம் தனுசு. இதில் சூரியன் உள்ளார். இந்த வீட்டின் அதிபதி குரு. சந்திரன் இருக்கும் வீடு ராசி கன்னி. இந்த வீட்டின் அதிபதி புதன். 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன். இந்த வீட்டின் அதிபதி சனி. 3ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி சனி. 4ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி குரு. 5ஆம் வீட்டில் செவ்வாய். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். 6ஆம் வீட்டில் கேது. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். 7ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி புதன். 8ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். 9ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி சூரியன். 10ஆம் வீட்டில் சந்திரன் சனி. இந்த வீட்டின் அதிபதி புதன். 11ஆம் வீட்டில் குரு. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். 12ஆம் வீட்டில் ராகு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். நவாம்சத்தில் 1ஆம் வீடு லக்னம் தனுசு. இதில் சூரியன் உள்ளார். இந்த வீட்டின் அதிபதி குரு. சந்திரன் இருக்கும் வீடு ராசி மிதுனம். இந்த வீட்டின் அதிபதி புதன். 2ஆம் வீட்டில் ராகு. இந்த வீட்டின் அதிபதி சனி. 3ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி சனி. 4ஆம் வீட்டில் சுக்கிரன். இந்த வீட்டின் அதிபதி குரு. 5ஆம் வீட்டில் புதன். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். 6ஆம் வீட்டில் சனி செவ்வாய். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். 7ஆம் வீட்டில் சந்திரன். இந்த வீட்டின் அதிபதி புதன். 8ஆம் வீட்டில் கேது. இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். 9ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி சூரியன். 10ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி புதன். 11ஆம் வீட்டில் ஒரு கிரகமும் இல்லை. இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன். 12ஆம் வீட்டில் குரு. இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய். கிரக சேர்க்கைகள் புதன் சுக்கிரன் சேர்க்கை. கேது மாந்தி சேர்க்கை. சந்திரன் சனி சேர்க்கை. மறைவு ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள். ராகு லக்னத்துக்கு 12இல் மறைவில் உள்ளது. ஜாதகத்தில் சூரியன் நட்பு வீட்டில் உள்ளது. சந்திரன் நட்பு வீட்டில் உள்ளது. குரு பகை வீட்டில் உள்ளது. சுக்கிரன் நட்பு வீட்டில் உள்ளது. கிரக பார்வைகள். சூரியன் தனுசு ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக மிதுனம் ராசியை பார்க்கிறார். செவ்வாய் மேஷம் ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக கடகம் ராசியையும் 8ஆம் பார்வையாக விருச்சிகம் ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார். புதன் மகரம் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கடகம் ராசியை பார்க்கிறார். குரு துலாம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கும்பம் ராசியையும் 9ஆம் பார்வையாக மிதுனம் ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக மேஷம் ராசியை பார்க்கிறார். சுக்கிரன் மகரம் ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கடகம் ராசியை பார்க்கிறார். சனி கன்னி ராசியில் இருந்து 3ஆம் பார்வையாக விருச்சிகம் ராசியையும் 10ஆம் பார்வையாக மிதுனம் ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக மீனம் ராசியை பார்க்கிறார். கிரக பரிவர்த்தனை. கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுவது ஒரு வகை யோகமாகும். பரிவர்த்தனை பெறுவதால் 2 கிரகமும் ஸ்தான பலம் பெறுவதோடு அவை அளிக்கும் பலனிலும் மிகையாகிறது. அதனால் ஜாதகரின் மேலான பலன்களுக்கு பரிவர்த்தனை துணை புரியும்.
ஆனால் அந்த பலனை பெற பரிவர்த்தனை பெற்றுள்ள கிரகங்களின் தசை நடைமுறைக்கு வர வேண்டும். 2 கிரகங்கள் ஒன்றுக்கொன்று இடம் மாறி வீற்றிருப்பது பரிவர்த்தனை ஆகும். இதனை பரிவர்த்தனை யோகம் என்று கூறுவார்கள். இதில் 3 வகையான பரிவர்த்தனை உள்ளது. சுபர் பாவர் மற்றும் பாவர் பரிவர்த்தனை. லக்கினத்திற்கு நன்மை செய்யும் 2 கிரகங்கள் தங்கள் வீடுகளை மாற்றிக்கொண்டால் அது ஜாதகருக்கு மிகுந்த நன்மை. சுபர் பாவர் மற்றும் பாவர் பரிவர்த்தனை நன்மைகளுக்கு பதிலாக அதிக தீமை செய்யும் அமைப்பு உருவாகும் அந்த கிரகத்தின் திசா புத்தி காலத்தில். எப்போதும் கிரகங்கள் நட்பு நிலைக்கு கீழ் செல்லும் பொழுது மட்டுமே கெடுபலன்கள் தரும் அமைப்பில் இருக்கும். எனவே 2 கிரகங்கள் தங்கள் வீடுகளை பரிமாறிக்கொள்ளும் அமைப்பு பரிவர்த்தனை யோகம் என்றே கூறப்பட்டுள்ளது. இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 10ம் அதிபதியாகிய புதன், 2ஆம் அதிபதி 3ம் அதிபதியாகிய சனி உடன் பரிவர்த்தனை, லக்னாதிபதி 4ஆம் அதிபதியுடன் பரிவர்த்தனை, 2 கேந்திராதிபதிகள் பரிவர்த்தனை அறிவாற்றலைத் தரும். வர்க்கோத்தமம் என்பது ஒரு கிரகம் ராசி சக்கரத்திலும் நவாம்ச சக்கரத்திலும் ஒரே இடத்தில் இருப்பதைக் குறிக்கும். ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றால் அது வலிமை உடையதாக ஆகிவிடும். அந்த அமைப்பு ஜாதகருக்கு அதிகமான அளவு நன்மையான பலனை கொடுக்கும். இயற்கையில் தீய கிரகமாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் பெறும்போது நன்மைகளை கொடுக்கும். இது தவிர வர்க்கோத்தமம் பெறும் கிரகம் ஜாதகத்தில் அது எந்த பாவத்திற்கு வீட்டிற்கு உரியதோ அந்த வீட்டிற்கான பலன்களை உரிய நேரத்தில் வாரி வழங்கும். ஜாதகத்தில் சூரியன் தனுசு ராசியில் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது. சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றால் அது ஜாதகருக்கு தலைமை ஏற்கும் தகுதியை கொடுக்கும். லக்னாதிபதி லக்னத்தில் வர்க்கோத்தமமானால் ஜாதகர் மன உறுதியுடன் இருப்பார். லக்னம் தனுசு ராசியில் வர்க்கோத்தமம் பெற்றுள்ளது. ராசி மற்றும் நவாம்சத்தில் ஒரே இடத்தில் லக்கினம் இருந்தால் அது வர்க்கோத்தம லக்கினம் எனப்படும். லக்கினம் வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகர் நீண்ட ஆயுளுடன் இருப்பார். ஆனால் இந்த ஜாதகருக்கு இது சாத்தியமில்லாமல் போனது. ஏனெனில் உபய லக்னம் என வர்ணிக்கப்படும் தனுசு லக்னத்திற்கு 7, 11 வீடுகள் மாரகஸ்தானம் ஆகும். புதன், சுக்கிரன் இந்த 2 மாரகாதிபதிகளும் 2இல் சேர்ந்து அமர்ந்து ஆயுள் ஸ்தானமான 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஜாதகருக்கு ஆயுள் குறைவு. லக்னாதிபதி லக்னத்தில் வர்க்கோத்தமமானால் ஜாதகர் மன உறுதியுடன் இருப்பார். லக்னாதிபதி குரு 11ஆம் இடத்திலே இருந்தால் தெளிவான சிந்தனை இருக்கும். லக்கினாதிபதி லாபத்தில் அமர்ந்தால் செய்யும் முயற்சிகளுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். 11இல் அமர்ந்த லக்கினாதிபதியால் தான் பிறந்த நோக்கத்தை அவர் சர்வசாதாரணமாக நிறைவேற்றிவிட்டு போனார். லக்கினத்தில் சூரியன் இருந்தால் நல்ல உடற்கட்டையும் தோற்றத்தையும் உடல் வலிமையையும் கொண்டிருப்பார்கள். சூரியன் அரசு கிரகம். ஆதலால் மதிப்பு, மரியாதை, புகழ் என்று அனைத்தையும் வழங்குபவர் இவரே. சந்திரன் 10இல் இருந்தால் தன் மதத்தின் மீது பற்று ஏற்பட்டு மதம் பிரசாரம் செய்வார். நல்ல செல்வ வளம் தருவார். வாழ்க்கையில் உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வார். செய்தொழில்களில் பகைவர்களை வெற்றி கொள்ளும் தைரியத்தை தருவார். வாழ்க்கையில் பற்றிய எண்ணத்தை இயற்கையாக உண்டு பண்ணுவார். ஜாதகத்தில் 2 அல்லது 11 இல் சுக்கிரன் இருந்தால் தர்ம காரியங்களில் விருப்பமும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் இருக்கும். லக்கினத்திற்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் எனப்படும். இந்த 2ஆம் இடத்தில் புதன் அமர்ந்து இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கும் புதனை சுபகிரகங்கள் எனப்படும் குரு, சந்திரன், சூரியன் பார்த்தாலும் அவர்கள் சொற்பொழிவாளர்களாக, பேச்சாளர்களாக மக்கள் மத்தியில் புகழ் பெறுவார்கள். இவர்களின் பேச்சு நன்றாக இருக்கும். பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல பேச்சு திறமை இருக்கும். ராகு 12ஆம் வீட்டில் இருந்தால் முழுமையான நித்திரை சுகம் இருக்காது. தேசம் முழுவதும் பயணிப்பார். பல உலக நாடுகளுக்கும் செல்லும் வாய்ப்பும் உண்டு. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்தால் நல்ல பேச்சு திறமை இருக்கும். சனியின் தொடர்பு 10ஆம் ஸ்தானத்திற்கும் 10ஆம் ஸ்தானத்தின் தொடர்பு சனிக்கும் பலமாக இருந்தால் தொழிற்சாலை, நிறுவனம், அறக்கட்டளை, மடம் போன்றவற்றை நிறுவுவார்கள். ஜாதகத்தில் 2 அல்லது 11 சுக்கிரன் இருந்தால் தர்ம காரியங்களில் விருப்பமும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடும் இருக்கும். கேது 6ஆம் வீட்டில் இருந்தால் பகைவர்கள் இருக்க மாட்டார்கள். சூரியனோ சந்திரனோ இருவருமே லக்கினத்திலோ 4, 7, 10 எனும் கேந்திரத்திலோ இருந்தால் அந்த ஜாதகம் அதிக பலம் நிறைந்தது என்று பொருள். கர்மகாரகன் சனி 10இல் அமர்ந்தால் ஜாதகன் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவான். சாதனைகள் செய்வான். செயல்களை முடிக்கும் உத்வேகம் இருக்கும். சமூகத்தில் பிறர் போற்றும் படி வாழ்வார். புண்ணிய இடங்களுக்குச் செல்லும் வாய்ப்பு அமையும். சமயம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும்.
ஜாதகத்தில் சூரியன் இருக்குமிடம் தனுசாக இருந்தால் உயர்ந்த எண்ணங்களையும் சிறந்த லட்சியங்களையும் கொண்ட கர்வம் நிறைந்தவர் கண்டிப்பினாலும் கடும் முயற்சியாலும் சில அரிய சாதனைகளைச் செய்து அதற்காக பாராட்டுக்களையும் பெறுவார்கள். பழைய அரிய இலக்கியங்கள் படிப்பதிலும் சங்கீதத்திலும் ஆர்வம் உண்டு. ஆன்மீக ஈடுபாடு அதிகம். புனிதமான பெரியவர்களை மரியாதையோடும் கௌரவமாகவும் நடத்துவார்கள். பாக்கியஸ்தான 9ஆம் வீட்டு அதிபதி லக்கினத்தில் அமர்ந்தால் எல்லா பாக்கியங்களும் பெருமைகளும் புகழும் ஜாதகனை தேடி வரும். இந்த ஜாதகத்தில் 9ஆம் வீட்டதிபதி சூரியன் லக்கத்தில் அமர்ந்துள்ளார். லக்கின கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் அழகான தோற்றம் உடையவராகவும் அன்புள்ளம் கொண்டவராகவும் தாயாரின் அன்பிற்குரியவராகவும் ஜாதகர் இருப்பார். லக்கின கேந்திரத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகர் இயக்க ஆற்றல் உடல் பலம் பெற்றவராக இருப்பார். 2ஆம் வீட்டு அதிபதி சனி 10இல் அமர்ந்தால் ஜாதகர் தனக்காக வாழ்வதை விட மக்களுக்காக பயன்படும்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்புடன் வாழ்வார். சனியும் கேதுவும் சுக்கிரனுக்கு 5, 9 அமர்ந்ததால் ஜாதகருக்கு திருமணம் பந்தம் அரிது என நாடி சோதிடத்தின் மர்மங்கள் என்ற புத்தகத்தில் எஸ். ரவி என்பவர் கூறியுள்ளார். அருணனு மழகு மதியின் கேந்திர மேறுகின்ற போதில் கீர்த்தி மேவ கார்முகில் களைந்து கலைமதி பார்ப்புகள் வாழ்வு தருமுனர். இதன் பொருள் சூரியனும் சந்திரனும் லக்கினத்திற்கு 1, 4, 7, 10 என்கிற கேந்திரத்தில் நின்றுவிடில் கீர்த்தி பெற்ற மனிதராவார். சந்திரன் 10 இருந்தால் தன் மதத்தின் மீது பற்று ஏற்பட்டு மதம் பிரசாரம் செய்வார். 11 குரு இருக்கப் பிறந்தவர்கள் ஆன்மீகத் துறையில் ஈடுபாடு கொள்வார்கள். இலக்கினத்திற்கு 10ஆம் இடத்திற்குடையவருடனே ஒரு ராசியில் 3 கிரகங்கூடினால் சந்நியாசி யோகமுண்டு. 2 கிரகங்கூடினால் குண்பேத ஜீரணமாயின் சீர்கேடனமாகப் போவான். ஒரு கிரகம் கூடினால் ஞானியாவான் என ஜம்புமுகாரிஷி வாக்கியம் நூலில் கூறப்பட்டுள்ளது. சுக்கிரனுடன் புதன் சேர்ந்திருக்கப் பெற்றவர்கள் அன்பும் பாசமும் நிறைந்து மற்றவர்களின் நம்பிக்கைக்குப் பாத்திரமானவர்கள். எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொள்வார்கள். எந்தக் காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றிவாகை சூடுவார்கள். நல்ல பேச்சாளர்கள். எவ்வளவு பெரிய விஷயமானாலும் எளிமையாக புரிய வைக்கும் பேச்சுத் திறமையும் பேச்சுவதற்கு காண விஷி ஞானமும் பேச்சில் சாதுரியமான வார்த்தை பிரயோகமும் இருக்கும். சிந்தித்துச் செயலாற்றும் திறன் கொண்ட இவர்களால் தோல்வியை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இயல்பிலேயே நகைச்சுவை அனுபவம் மிக்க இவர்கள் கலகலப்பாகப் பேசிப் பழகுவார்கள். வாழ்க்கையில் அனைத்து சுக சௌகரியங்களையும் அனுபவித்து மகிழ்வார்கள். சுக்கிரனுடன் புதன் சேர்ந்தால் பெரியோர்கள் நட்பு பெற்றவனாகவும் சிறந்த பாடகனாகவும் விளங்குவான். சிலருக்கு தன் கைகளை கன்னத்தில் வைத்திருப்பது பிடிக்கும் அல்லது உறங்கும் போது கைகளை முட்டுக் கொடுத்து தூங்குவார்கள். இவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கும். புதன் கைகள் சுக்கிரன் கன்னம் முகம் லக்கினாதிபதி லாபத்தில் அமர்ந்தால் செய்யும் முயற்சிகளுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும். 11இல் அமர்ந்த லக்கினாதிபதியால் தான் பிறந்த நோக்கத்தை எளிதில் நிறைவேற்றுவார். பாக்கியஸ்தானாதிபதி லக்கினத்தில் அமர்ந்தால் எல்லா பாக்கியங்களும் பெருமைகளும் புகழும் ஜாதகரைத் தேடி வரும். அஸ்த் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திராதிபதி சந்திரன் என்பதால் அழகான முகமும் வசீகரமான உடலமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளர்களாகவும் இருப்பார்கள். பவகரணத்தில் பிறக்கும் ஜாதகருக்கு புகழும் செல்வமும் படிப்படியாக குவிந்துவிடும். அரசர்களால் மதிக்கத்தக்க அறிவாற்றல் ஆகிய பெருமைகளோடு விளங்குவார்கள். ரிஷ்பானந்தர் எழுதிய அதிர்ஷ்ட ஜோதிட களஞ்சியம் பக்கம் 26இல் பவகரணத்தில் பிறந்தவர் அழகு அறிவு மிக்கவராகவும் எதற்கும் அஞ்சாதவர்களாகவும் இருப்பர். மிருதுவான ரோமமுடையவர். உயர்ந்தோரின் ஆதரவும் செல்வமும் பெற்றிருப்பர் என்று கூறியுள்ளார். நர்மதா பதிப்பகத்தாரின் ஜோதிட சித்தர்களின் நுட்பங்கள் என்னும் நூலில் திரு எஸ்.பி. சுப்பிரமணியன் அவர்கள் பக்கம் 85 சப்தமி திதியில் பிறந்த ஜாதகர் சிறந்த பேச்சாற்றலுடையவர். சில நேரங்களில் கடுமையாகவும் பேசுவார். அனைவரையும் அணைத்து செல்பவர். விரோதம் பாராட்டாதவர் என்று கூறியுள்ளார். சரவாஷ்டக வர்க்கப்பரல்களின் பலன்கள் மொத்தப் பரல்கள் 337. ராசிகள் 12 வகுத்தால் சராசரியாக ஒரு ராசிக்கு 28 பரல்கள் வரும். ஒரு வீட்டில் அதாவது ஒரு ராசியில் சராசரிக்கும் குறைவான பரல்கள் இருந்தால் அந்த வீடு வலிமையாக சிறப்பாக இல்லை என்று பொருள். கிரகங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தாலும் அல்லது கேந்திர திரிகோண வீடுகளில் இருந்தாலும் அல்லது சொந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் சராசரிக்கும் குறைவான பரல்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் முழுமையாகச் செயல்படாது. கிரகங்கள் ஜாதகத்தில் நீசமடைந்திருந்தாலும் அல்லது எதிரி வீட்டில் குடியிருந்தாலும் அல்லது 6ஆம் வீடு 8ஆம் வீடு அல்லது 12ஆம் வீடு போன்ற தீய ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் அந்த வீட்டில் சராசரிக்கும் அதிகமான பரல்கள் இருந்தால் அவைகள் முழுமையாகச் செயல்பட்டு ஜாதகனுக்கு நன்மைகளை செய்வார்கள்.
குடும்ப வாழ்க்கைக்கு உரிய 2, 5, 9ஆம் வீடுகளில் 25, 21, 22 பரல்கள் என்ற முறையில் குறைவாக உள்ளது. இந்த ஜாதகத்தில் 2ஆம் வீடு மகரம், 5ஆம் வீடு மேஷம் மற்றும் 9ஆம் வீடு சிம்மம். தனுசு லக்கினத்திற்கு யோககாரகர்கள் புதன், செவ்வாய், சூரியன். யோகமில்லாதவன் சுக்கிரன். ராஜயோகத்தைக் கொடுப்பவர்கள் புதனும் சூரியனும் ஒன்று சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ராஜயோகம். தவிக்கிரகம் யோகம். 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் அமைந்தால் தவிக்கிரகம் யோகம். இந்த ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன் உள்ளது. 6ஆம் வீட்டில் கேது, மாந்தி உள்ளது. 10ஆம் வீட்டில் சந்திரன், சனி உள்ளது. அதிகண்ட யோகம். அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர் புகழ் உடையவராய் இருப்பார். எந்த சமயத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத விவேகம் உள்ள பெருமைகளோடு திகழ்வார்கள். பாசயோகம். ராகு, கேது நீங்களாக மற்ற 7 கிரகங்களும் ஏதாவது 5 ராசியில் சஞ்சரித்தாலோ அல்லது லக்கினம் முதல் 5 வீடுகளில் கிரகங்கள் வரிசையாக இருக்கப் பெற்றாலோ பாசயோகம் ஆகும். இந்த யோகத்தில் பிறந்தவர் நீதி நெறியை மதிப்பவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பார். செல்வாக்கு உடையவர். சகல சாஸ்திரங்களும் அறிந்தவராயும் பேச்சாற்றல் மிக்கவராயும் இருப்பார். செல்வந்தர்களின் ஆதரவு பெற்றவராயும் மற்றவர் புகழும் படியும் வாழ்வார். எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவர். லட்சுமி யோகம். சுக்கிரன் 2, 11 இருக்க லட்சுமி யோகம் உண்டாகிறது. செல்வந்தராய் அல்லது அதற்கு நிகராய் வாழ்வர். சுக்க தசையில்தான் இப்பலன் உண்டாகும். திரிலோசனா யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகியோர் கேந்திர திரிகோணம் பெறின் 4, 7, 10, 1, 5, 9 திரிலோசனா யோகம் உண்டாகிறது. எதிரிகளை அஞ்ச வைக்கும் வல்லமை உண்டாகிறது. பூமி பாக்கிய யோகம். 4, 9 அதிபதிகள் 3, 6, 8, 12இல் அமரக்கூடாது. நீசம் பெறக்கூடாது. பாபர் சேர்க்கை பெறக்கூடாது. இத்தகைய அமைப்பு உண்டாயின் பூமி பாக்கிய யோகம் உண்டாகும். வீடு, நிலம் சேர்க்கை உண்டாகும். சொத்தும் நிலைத்து நிற்கும். சண்ட யோகம். குருவிற்கு 6, 8, 12இல் சந்திரன் இருக்க சண்ட யோகம் உண்டாகிறது. இத்தகைய யோகம் உடையவருக்கு புத்திர தோஷம் உண்டாகிறது. புத்திரர்களால் மூலம் நற்பலன் இல்லை. வாசியோகம். சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேது தவிர பிற கிரகங்கள் இருப்பின் வாசியோகம் உண்டாகிறது. இந்த யோகம் உடையவர்கள் பலராலும் பாராட்டப் பெற்றவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் பேச்சுத்திறன் மிக்கவர்களாகவும் செழிப்பாகவும் வாழ்கின்றனர். வரிஷ்ட யோகம். ஜாதகத்தில் சூரியனுக்கு 3, 6, 9, 12 சந்திரன் அமையப்பெறின் வரிஷ்ட யோகம் உண்டாகிறது. ஞானம், வித்தை, செல்வம், புகழ், சுகம் கிட்டும். நல்ல அறிவு, ஒழுக்கம், தைரியம், செல்வம், செல்வாக்கு போன்ற அற்புத பலன்கள் உண்டாகின்றது. வேசியோகம். சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு மற்றும் கேதுவை தவிர வேறு கிரகங்கள் இருந்தால் அது வேசியோகம் எனப்படும். இந்த ஜாதகத்தில் சூரியனுக்கு 2இல் புதன், சுக்கிரன் உள்ளார்கள். இந்த யோகத்தினால் அனைவரையும் நேசிக்கும் மனதைப் பெறலாம். சுனபா யோகம். சந்திரன் நின்ற ராசிக்கு 2இல் கிரகங்கள் இருந்தால் சுனபா யோகம் என்று கூறுவர். அந்த கிரகங்கள் சூரியன், ராகு, கேது போன்ற கிரகங்கள் ஒன்று இருந்துவிட்டால் யோகம் பாழ்பட்டுவிடும். இந்த யோகம் இருப்பின் ஜாதகர் சுய சம்பாத்தியத்தின் மூலம் முன்னுக்கு வருபவர். நல்ல அறிவு நிரம்ப பெற்றவர். பெரும் புகழும் உடையவர். சொத்து சுகங்கள் அமையப் பெற்றவர். அரசாளும் யோகமோ அல்லது அதற்குப்பான மதிப்போ பெற்று திகழ்வர். நீங்கா செல்வம், புகழ் இருக்கும். தவயோகம். சுக்கிரன், கேது, சனி ஆகிய மூவரும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் இருக்கும் அமைப்பிற்குப் பெயர் தவயோகம் எனப்படும். ஜாதகர் தவம் அல்லது தியானம் அல்லது தனிமை அல்லது தவ வாழ்க்கையை விரும்புவார். உயிசாரி யோகம். சூரியனுக்கு இருபுறமும் ராகு, கேது தவிர பிற கிரகங்கள் உயிசாரி யோகம் உண்டாகிறது. இந்த யோகம் உடையவர்கள் செல்வாக்கு மிக்கவராகவும் சமுதாயத்தில் பெருமையும் பெயரும் உடையவர்களாகவும் விளங்குகின்றனர். லக்கினாதிபதி குரு 11ஆம் பாவகத்தில் இருந்தால் பக்தி உடையவராக இருப்பார். இவர் எங்கு இருப்பினும் அங்கு கடாட்சம் நிலைத்திருக்கும். இவர் எங்கு இருப்பினும் அங்கு சுபிட்சம், மங்களகரம் மிகுந்து காணும். லக்கினத்திலிருந்து சூரியன் 1ஆம் பாவகத்தில் இருப்பதால் ஜாதகர் கவர்ச்சியான தோற்றத்துடன் அறிவு ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார். தேவ நம்பிக்கையுள்ளவராக இருப்பார். லக்கினத்திலிருந்து சந்திரன் 10ஆம் பாவகத்தில் இருப்பதால் பேச்சுத் துறைகளில் வல்லவராக இருப்பார். மனதிடமுள்ளவர். லக்கினத்திலிருந்து புதன் 2ஆம் பாவகத்தில் இருப்பதால் அறிவு ஆராய்ச்சித் திறனுள்ளவர்களாக இருப்பார். நல்ல குணம், நல்ல செயல் கொண்டவர்கள். பிறருக்கு கெடுதி நினைக்க மாட்டார்கள். லக்கினத்திலிருந்து சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் இருப்பதால் ஜாதகர் பெரிய கண்களையுடையவர்களாய் அழகு கவாட்சியுடன் காணப்படுவர். நற்குணம், நல்லியல்பு கொண்டவாகள். இனிமையாகப் பேசுவர்.
லக்கினத்திலிருந்து சனி 10ஆம் பாவகத்தில் இருப்பதால் நற்குணம் நல்லியல்பு கொண்டவர்களாக இருப்பார். நீதி நேர்மைக்குக் கட்டுப்பட்டவர். கடின உழைப்பாளி. எதையும் திட்டமிட்டு சிறப்பாகச் செய்வர். கடவுள் பக்தியுள்ளவர். ஆன்மீகத்தில் ஈடுபாடும் திருப்பணிகள் புரிதலும் கூடும். லக்கினத்திலிருந்து கேது 6ஆம் பாவகத்தில் இருப்பதால் மற்றவர்கள் அஞ்சி நடுங்குவார். ஒருவராலும் வெல்ல முடியாது. இனிமையாக பேசுவர். பிறர் மதிக்கும் அளவுக்கு வாழ்வர். எதையும் திட்டமிட்டுச் செய்வர். வெற்றியும் பெறுவர். உழைத்து முன்னேறுவர். பின் விளைவுகளைப் பற்றி ஆராய்ந்தே எதிலும் விடுபடுவர். தயாள குணமும் இருக்கும். தாராளமாக உதவுவர்.